கொஷனில் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இந்த கிவன் சர்க்கியூட் கேட்டிருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆர் டோட்டல். அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில், ஐ மீன் இது அக்ராஸாக எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள், 3 ohm 6 ohm 8 30. திஸ் ஒன் இஸ் 30 ohms ரெசிஸ்டர். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெர்மினல் ஆஃப் பேட்ரி ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணும்போது நடுவில் எந்த டிவைஸுமே இல்லை அப்படின்னா, இப்போ இது ஏன்னா இந்த பாயிண்ட்டும் எனக்கு ஏ தான். அண்ட் அதே போல் எனக்கு இங்கே எதுவுமே இல்லைன்னா இந்த பாயிண்ட் பின்னா இதே பொட்டென்ஷியலில் தான் இங்கேயும் இருக்கும், இந்த பாயிண்ட்டும் பி தான். ஸோ அந்த இது தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன, இதுக்கு நடுவில் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் ஏ தான். அண்ட் இங்கேயும் பார்த்தோம்னா எனக்கு எதுவுமே இல்லை, இந்த பாயிண்ட் ஏ. ஓகேயா? அண்ட் இந்த 30 ohms பார்த்திங்கன்னா இதோட ஒரு இது வந்து இங்கே ஏல கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் 30 ohmஸோட இன்னொரு இது வந்து எனக்கு பியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேயா? அண்ட் இந்த ஜங்ஷனை வந்து நான் புதுசாக ஒரு நேம் வச்சு சீனே எழுதிக்கிறேன். இப்போ நான் இந்த டயக்ராமை கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு டெர்மினல், இங்கே பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏல எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, எனக்கு 3 ohm ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு, அது இல்லாமல் ஒரு 6 ohm ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இது ரெண்டுமே சிங்கிற பாயிண்டில் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் சிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு 8 ohm ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு, அது பியில். இந்த பாயிண்ட்டும் எனக்கு பி தான். ஸோ இங்கேருந்து இதுவும் எனக்கு பி தான், இந்த பாயிண்ட் பியில் இருக்குது. இப்போ இந்த 30 ohm ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா இங்கே, அதாவது இந்த இதிலேருந்து, இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இங்கே பி வரைக்கும் எனக்கு இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நான் கம்ப்ளீட் சர்க்கியூட்டை ஐ எம் ஜஸ்ட் ரீட்ராயிங் இட். ஸோ இஃப் ஐ நேம், இப்போ நான் நேம் பண்ணேன்னா இது வந்து 3 ohms ரெசிஸ்டர், இது 6 ohms, இது 8 ohms, இது வந்து 30 ohms. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 இதில் இந்த 2 ரெசிஸ்டர்ஸும் எனக்கு பேரலாக இருக்குது. அண்ட் இப்போ பேரலாக இருக்கும்போது நம்ம அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா 1/Rp is equal to 1/R1 plus 1/R2. அப்போ 1/Rp is equal to R1 என்னது 1/3 plus 1/6. So it will be 2 plus 1/6. 3/6 which is equal to 1/Rp 1/2. அப்போ ஆர் பேரலல் எனக்கு என்ன வந்திருக்கு, 2 ohms வந்துருச்சு. ஸோ 2 ohms வந்துருச்சா? இப்போ இந்த ரெண்டுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2 ohms ரெசிஸ்டர். அப்போ இங்கே ஒரு 2 ohms இருக்குது, அண்ட் இங்கே ஒரு 8 ohm இருக்குது. இது ரெண்டுக்குமே பேரலாக ஒரு 30 ohms இருக்குது. ஸோ அந்த பெரிய சர்க்கியூட்டை நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 2 ohmஸும் 8 ohmஸும் எப்படி இருக்குது, போத் ஆர் இன் சீரீஸ். அப்போ நான் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என்ன வரும், 2 + 8 என்ன ஆகிடுது, 10 ohms ரெசிஸ்டர். அண்ட் இட் இஸ் பேரலல் டு எ 30 ohms ரெசிஸ்டர். இது ஏ அண்ட் இது பி. ஸோ எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது, பேரலல்னா 1/Rb is equal to 1/R1 plus 1/R2. ஸோ நான் எழுதினேன்னா 1/10 plus 1/30. ஸோ when I take LCM, ஃபிஃப்த் டேபிளில் 2 times 6, செகண்ட் டேபிள் 1 3 அண்ட் தேர்ட் டேபிள் 1. ஸோ 6 5 6 30. ஸோ என்ன ஆகும், 3 + 1 divided by 30. இந்த வந்து 1/Rp. ஸோ 4/30. செகண்ட் டேபிளில் பண்ணால் 2/15. அப்போ Rp is equal to 15/2 ohms. 15/2னா 7.5 வரும். The total resistance Rp which is equal to 7.5 ohms. இதுதான் between AB டெர்மினலுக்கான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்.